கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த மனமகிழ்ச்சி நேரத்தை பார்க்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த மனமகிழ்ச்சி நேரத்தில் ஆண்டவர் உங்களோடு பேசுகிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றப்படுவதாக என்று சொல்லி நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். என்னாகமம் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியமாய் காணப்படுகிறது. என்னென்ன காரியங்களில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நீங்கள் விரும்புகிறீங்களோ அந்த ஆசீர்வாதத்தை தேவன் இந்த நாளிலே உங்களுக்கு கொடுக்க போகிறார். எதிலெல்லாம் ஆசீர்வாதம் வேணும்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்க்கீங்களோ அந்த ஆசீர்வாதத்தை நிறைவாய் கொடுத்து உங்களை வழி நடத்த போகிறார். இந்த நாளில் நீங்கள் நினைச்சு பார்க்கலாம், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் இல்லை, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியும்னு சொல்லியிருக்கீங்க, ஆனால் ஆசீர்வாதம் எனக்கு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கலங்கி தவித்தவர்களாய் காணப்படலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லி பிள்ளையாம் அங்கு கண்டுகொண்டதை பார்க்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் யாரை ஆசீர்வதிக்க திட்டமிட்டு இருக்கிறாரோ அவர்களை ஆசீர்வதிப்பதுதான் தேவனுக்கு பிரியமான காரியமாய் இருக்கிறது. அதே இதுல வாசிங்களே, என்னாகும் 23ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே, இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திரும்பக்கூடாது. கர்த்தர் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டார்னா அந்த ஆசீர்வாதத்தை ஒருவனும் பறித்து கொள்ளவோ பிடுங்கி கொள்ளவோ முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை தேவன் இந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கையிலே கொடுக்க போகிறார். இந்த மாதத்திலே உங்களுக்கு கொடுக்க போகிறார். எதை எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ அந்த காரியத்தை தேவன் செயல்படுத்தும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். ஆண்டவரே, நான் ஒன்றும் இல்லாமல் வெறுமையான பாத்திரம் போல் இருக்கிற ஆண்டவரே, என்னுடைய வெறுமையான பாத்திரத்தை நிரப்ப மாட்டீரா என்று சொல்லி நீ ஏக்கத்தோடு கூட காணப்படலாம். உன்னுடைய வெறுமையான சூழ்நிலையை ஆண்டவர் இந்த நாளிலே மாற்றப் போகிறார். உன்னுடைய வெறுமை இந்த நாளிலே மாற்றப்பட போகிறது. உன்னுடைய சூழ்நிலை இந்த நாளிலே மாற்றப்பட போகிறது. இந்த நாளிலே எதற்காக நீ அழுது கொண்டு இருக்கிறாயோ உன் கண்ணீர் இந்த நாளிலே மாற்றப்பட போகிறது. இனி நீ அழுது கொண்டிரா என்று சொன்ன வசனத்தின்படி இனி நீ அழப்போகுவது இல்லை. நீ எதிர்பார்த்தது அத்தனையும் தேவன் கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். நீ கண்ணீர் வடிக்கிற ஒவ்வொரு காரியத்திற்குரிய பிரதிபலனை இந்த நாளில் நீ பெற்றுக்கொள்ள போகிறார். ஏன் அவனை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கிறபடியினாலே நீ எடுத்த காரியங்கள் ஒவ்வொன்றிலும் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறார். இந்த நாட்களில் கர்த்தர் மேல் நீ நம்பிக்கையாய் இருக்கும் போது அவர் ஒவ்வொரு காரியத்தையும் நேர்த்தியாய் உன்னுடைய வாழ்க்கையிலே செய்வார். சூழ்நிலை வித்தியாசமாய் இருந்தாலும் அந்த சூழ்நிலைகளை மாற்றுகிறவர் உன்னோடு கூட இருந்து காரியங்களை நடப்பிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். ஏன் வேதனைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறாய்? ஏன் துக்கப்பட்டு கொண்டிருக்கிறாய்? ஏன் இந்த பிரச்சனை நான் வெளிவர முடியாத சூழ்நிலைகளை மாட்டப்பட்டு விட்டேன் என்று சொல்லி கொண்டிருக்கிறாய்? ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றாரு, நீ பயப்படாத, நான் உனக்கு துணைன்னு இருக்கிறேன். உனக்கு விரோதமான ஆயுதங்கள் எல்லாம் வாய்க்காதே போகும். இதோ புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்போதே தோன்றும் என்று சொல்லுகிறவர் உன் அருகிலே கடந்து வந்து நிற்கிறார். இந்த நாளிலும் நீ எதிர்பார்க்கிற ஆசீர்வாதம் கடந்து வரப்போகிறது. நீ தொட்ட காரியங்கள் அனைத்தையும் துலங்க பண்ணுகிறவர் உன் அருகிலே கடந்து வந்திருக்கிறார். அவர் இந்த நாளிலே உன் கூட இருக்கிறபடியினால நீ செய்கிற ஒவ்வொரு பிரயாசத்தையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக இந்த நாளிலே அவர் கடந்து வந்திருக்கிறார். ஏன்னா நீ கைடிச்சிற எல்லா பிரயாசத்தையும் அவர் ஆசீர்வதிக்க போகிறார். நீ எதிர்பார்க்கிற சோர்ந்து போயிருக்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் ஒரு நிறைவான ஆசீர்வாதம் கடந்து வரப்போகிறது. ஆம் பிரியமான சகோதரனே, சகோதரியே, எந்த வேளையில் ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருக்கிறாய் என்று சொல்லி யோசித்துப்பார். எந்த சூழ்நிலையிலும் நீ கர்த்தரையே நம்பிக்கொண்டிரு. அவரே உன் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர். இந்த நாளில் இரவும் பகலும் வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நீ வேதத்திலே மட்டும் பிரியமாய் இருக்கும்போது உன் காரியத்தை தேவன் வாய்க்க செய்கிறவராய் இருக்கிறார். நீ விரும்புகிறதை தேவன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று சொல்லியிருக்கிறார் அல்லவா? இந்த நாட்களில் எதையெல்லாம் தேவனுடைய சமூகத்தில் நீ கேட்கிறாயோ அதையெல்லாம் இந்த நாளிலே பெற்றுக்கொள்ள போகிறாய். எதெல்லாம் தேடிக்கொண்டு இருக்கிறாயோ அதெல்லாம் நீ கண்டடைய போகிறாய். தட்டுகிற வாசல்கள் அனைத்தும்
உனக்கு திறக்கப்பட போகிறது. ஏன்னா திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்டான் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் ஆசீர்வதிப்பது பிரியமாய் இருக்கிறபடியினால் உங்களுக்கான வாசல்களும் இந்த நாளிலே திறக்கப்பட போகிறது. அந்த வாசல் வழியாய் நீங்கள் பிரவேசிக்கும் போது வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிபீடத்தின் புதையல்களையும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். ஏன் கவலைப்படுறீங்க? நம்ம ஆண்டவர் நமக்கு நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர். இந்த மாதத்தில் உனக்கு ஒரு நிறைவான ஆசீர்வாதம் கடந்து வரப்போகிறது. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்க உங்களுடைய குடும்பத்தில் நீ எந்த பிரச்சனையில் இருந்தாலும், எந்த வேதனையான சூழ்நிலை இருந்தாலும், எப்படிப்பட்ட வியாதியில் இருந்தாலும் எல்லாவித கட்டுகளையும் தேவன் உடைத்து இந்த நாட்களை முறித்து உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணும்படியாய் அவர் கடந்து வரப்போகிறார். ஏன்னா நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறார் இல்லையா? இந்த நாளில் நீ எந்தெந்த காரியத்தில் காயப்பட்டு இருக்கிறாயோ, எந்தெந்த காரியத்தில் வியாதிப்பட்டு இருக்கிறாயோ, எந்தெந்த காரியத்தில் மனம் உடைந்து போயிருக்கிறாயோ, அத்தனை காரியத்திலும் தேவன் காயத்தை கட்டி இந்த நாளில் உன்னை குணமாக்கும்படியாக அவர் கடந்து வந்திருக்கிறார். நிறைய காரியங்களை நீங்கள் யோசிச்சு பாருங்க. மற்றவருடைய வார்த்தையினால் நீங்கள் உடைக்கப்பட்டிருக்கலாம். இந்த நாளில் நன்மை செய்து நீங்கள் பாட அனுபவித்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் இந்த நாளில் சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கும்படியாக நீ கட்டளை பெற்று இருக்கிறபடினால் நான் உன்னை ஆசீர்வதிக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறேன். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியமாய் இருக்கிறபடியினால் அந்த பிரியமான ஆசீர்வாதத்தை இந்த நாளில் உன்னுடைய குடும்பத்திற்குள்ளாக, உன் பிள்ளைகளுக்குள்ளாக, உன் சந்ததிக்குள்ளாக அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்க போகிறார். நீதிமான்ல சிரசின் மேல ஆசீர்வாதம் தங்கும் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் இந்த நாளில் உன் குடும்பத்தின் மேல கடந்து வருகிறது, உன் பிள்ளைகள் மேல கடந்து வருகிறது. இந்த மாதத்தில் ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க. ஏன்னா தேவனுடைய அன்பு பெரிதாய் இருக்கிறது. தேவனுடைய காரியங்கள் அனைத்தும், மறைவாய் இருக்கிற காரியங்கள் அனைத்தும் இன்றைக்கு வெளியரங்கமாய் காணப்பட போகிறது. பாருங்களேன், அங்க தேசத்துல பஞ்சம் வந்தது. அந்த பஞ்சத்தின் காலத்துல அங்க உணவு ஒருத்தருக்குமே கிடைக்கல. ஆனா ஒரு விதவை அந்த நாள்ல விரவு பொறுக்கிக்கிட்டு இருக்கா. இங்க ஏலியா ஆண்டவர் சொல்றாரு, நீ நான் அந்த ஊருக்கு போ, அங்க ஒரு விதவை உனக்கு ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன் அப்படி சொல்லிட்டு இவ அங்க கடந்து சொல்லும்போது அந்த விதவை விரவை பொறுக்கி கொண்டு இருக்கிறா. அவ சொல்றா, எனக்கு மாவு இல்லை, இன்னைக்கு இந்த அப்பத்தையும் சுட்டு சாப்பிட்டுட்டு நாங்கள் சாக போகிறோம் அப்படின்னு சொல்கிறா. ஆனால் எலியா சொல்கிறாரு, இந்த நாளில் முதலாவது அப்பத்தை எனக்கு சுட்டு கொண்டு வா அப்படின்னு சொன்ன உடனே அவள் அப்பத்தை சுட்டு கொண்டு இருக்கிறாள். அங்கே நிறைவான ஆசீர்வாதம் அங்கே கடந்து வருகிறதை பார்க்கிறோம். அந்த எண்ணெயும் மாவும் குறைந்து போகவே இல்லை. ஒரு நிறைவான ஆசீர்வாதம் அங்கே கடந்து வந்தது. ஏன்னா இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கிறபடியினாலே அங்கே ஒரு நிறைவான ஆசீர்வாதம் அங்கே கடந்து வந்ததை பார்க்கிறோம். அந்த ஆசீர்வாதத்தினால அவள் மாத்திரம் சாப்பிட்டு இருக்க மாட்டா, அவங்க சொந்தக்காரங்க எல்லாருமே அந்த கிராமம் முழுவதுமே அதில் சாப்பிட்டுருக்காங்க. ஏன்னா மாவு குறைவே இல்லை, எடுக்க வந்துகிட்டே இருக்கு. அந்த பஞ்ச காலம் முடியும் வரைக்கும் ஏலியாவை அவள் போஷித்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை ஒன்றும் தரையில் விழுவதே இல்லை, அது சொன்னதை செய்துவிட்டு தான் திரும்பும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, எந்த நாளிலும் உடைய குடும்பத்தில் ஒன்றும் இல்லாத சூழ்நிலை காணப்படலாம், வெறுமையான பாத்திரத்தை போல காணப்படலாம். அந்த பாத்திரத்தை நிரப்புகிறவர் இந்த நாளில் உன் குடும்பத்திற்காய் கடந்து வருகிறார். அந்த விதவிக்கு போஷித்தவர் இன்றைக்கு உன்னை போஷிக்கும்படியாய் கடந்து வருகிறார். அநேக கடன் பிரச்சனைகளோடு நீ சிக்கி தவித்து கொண்டு இருக்கிறாயா? அதை அடைக்க முடியாத சூழ்நிலை காணப்படுகிற இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே பிரியம் என்று சொல்லியிருக்கீங்களே, இந்த பிரச்சனை எனக்கு விடுதலை தரமாட்டீரா என்று சொல்லி நீ ஏக்கத்தோடு பார்த்து கொண்டு இருக்கலாம். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய் என்று சொன்ன வார்த்தையை பிடித்து கொண்டு நீ ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது அங்கு ஒரு ஆசீர்வாதம் கடந்து வருவதை நீ பார்க்க முடியும். ஆனால் ஒவ்வொரு காரியத்திற்கும் நீங்கள் உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்கும் போது அந்த ஆசீர்வாதம் கடந்து வரும். அப்படி ஒரு கடன் பிரச்சனையில தான் ஒரு தீர்க்கதரிசியின் மனைவி இருக்கிறா. அப்போ எலிசாட்ட வரும்போது அவர் எலிசா கேட்குற, உன்ட்ட என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்கிட்ட ஒரு குடம் எண்ணெயை தவிர வேறு ஒன்றும் இல்லை என்று சொல்லி அவள் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவளுடைய வீடு எல்லா காரியத்திலும் குறைவுபட்டதாக அங்கு காணப்பட்டது. ஒரு குடம் எண்ணெயை தவிர வேற ஒன்றுமே இல்லை. எல்லாவற்றையும் அவள் விற்று விட்டாள். எல்லாவற்றும் ஒன்றுமே இல்லாத சூழ்நிலை. ஆனால் ஆண்டவர் அங்கே அவர் அற்புத
அற்புதத்தை செய்யும்படியாக எல்லா பாத்திரங்களையும் வாங்கி வைத்து அந்த எண்ணெய்களை ஊற்றும் போது அந்த எண்ணெய்கள் முழுவதுமாக அந்த பாத்திரங்கள் நிரம்பி வழிகிறதை பார்க்கிறோம். அந்த பாத்திரத்தில் இருக்கிற எண்ணெய்களை விற்று அவள் கடனை அடைத்து மீதி துணிக்கையை தாம் ஜீவனம் பண்ணும்படிக்கு அவள் வைத்து கொண்டாள். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு வெறுமையா இருக்கிற உன்னுடைய வாழ்க்கையை அநேகருக்கு கொடுக்கிற ஒரு பாத்திரமாய் தேவனுனை மாற்றும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். அந்த காரியத்தை தேவன் செயல்படுத்துகிற நேரம் இந்த நேரம் வந்துவிட்டது. உன்னுடைய வாழ்க்கையில என்னென்ன வாக்குத்தத்தங்களை கொடுத்தாரோ அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறிய கட்டத்திற்குள்ளாய் நீ கடந்து வந்திருக்கிறார். பயப்படாத. ஏன்னா இந்த ஆண்டு ஒரு பெருக்கத்தின் ஆண்டா இருக்கிறபடினால், ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் ஆண்டா இருக்கிறபடினால், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது தேவனுக்கு பிரியமான காரியமாய் இருக்கிறபடியினாலே தேவன் உன்னை மென்மேலும் ஆசீர்வதித்து உன்னை மேன்மையாக வைக்க போகிறார். பயப்படாதீங்க. நீங்க பெரிய காரியத்தை பார்க்க போறீங்க. கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துற ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட தகப்பனே மே துதிக்கிற சோதரிக்கிறையா. அப்போ உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதே பிரியம் என்று சொன்னீங்க ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வாதத்தினால் நிரப்பும்படியாக இந்த நாளில் நீர் கடந்து வந்திருக்கிறீரையா. வியாதியிலிருந்து ஒரு விடுதலை நீர் கொடுத்தவர்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளில் தகப்பனுடைய கடன் பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலை கட்டளையிடுவீராக. அப்பா, இந்த நாளிலும் தகப்பனை அவரை பிரயாசத்துக்கு ஏற்ற பலனை நீர் உன்னத்திலிருந்து கொடுப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறையா. இந்த நாளிலும் கூட தகப்பனை மே துதி சோதரிக்கிறையா. நீர் செய்ய நினைத்தது ஒன்று தடைபடாது என்று சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவரே. உன் அப்பத்தையும் தண்ணீரையும் தேவன் ஆசீர்வதிப்பார். உன் வியாதியை விட்டு விளக்குவேன் என்று சொன்ன வார்த்தையின்படி எல்லா வியாதிகளை இவர்களை விட்டு விலகி போவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன் சப்பா. ஒரு அற்புத விடைய குடும்பங்களை நடைபெறட்டும் ஆண்டவரே. ஒரு அதிசய விடைய குடும்பத்தில் நடைபெறட்டும் ஆண்டவரே. நீர் ஆச்சரியமான காரியங்களை உடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில செய்தவர்களை கனப்படுத்துவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறையா. இந்த நாளிலும் ஆண்டவரே உங்களுடைய கரம் உங்களுடைய குடும்பத்தின் மேல பாய்ந்து சொல்லட்டும். உடைய பிரசனத்தின் ஆளுகையுடைய குடும்பத்தின் மேல கடந்து செல்வதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எல்லா குறைகளையும் நிறைவாக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.